தொலைநோக்கு சிந்தனை கொண்ட என் இனிய இந்திய தேச மக்களே, இந்த உலக வாழ்க்கை கனவுகள் போல் கண்விழித்தால் அத்தனையும் காணாமல் போகும். அப்போ நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கே புரியும். இது இயற்கையின் நியதி. எத்தனை சாதனைகள் செய்தாலும், எதையோ சாதித்து நிலை நிறுத்தி விட்டேன் என்றாலும் அழியவே அழியாது பூமி உள்ளவரை என்று மலையுயர எதையோ நிறுவினாலும் எல்லாம் ஒரு நாள் சிதைந்து போகும். இயற்கை உருவாக்கிய மலைகளும் காடுகளும் வனங்களும் ஆறுகளும் ஏரிகளும் எல்லாம் காணாமல் போய்விடுகிறது. சிந்தனையை சிதறவிடாமல் சிந்தித்து பாருங்கள். கல்வி அறிவு பெறாத காலங்களில் கூட மனிதன் தொலைநோக்கு சிந்தனையுடனும் பரஸ்பர உறவுகளுடனும் வாழ்ந்தான். ஆனால் அன்றும் மனித பிணங்களின் மீதுதான் வெற்றி வெற்றி என்று அரசாட்சி அமைந்தது. பெருவாரியாக சராசரி மனிதனை அது பாதித்ததில்லை. அவன் உயிரை பறித்ததும் இல்லை. எத்தகைய மானுட தோற்றமானாலும் எல்லாம் அழிந்துத்தான் போனது. ஒரு சிலர் இன்றைய அழிவுக்கு கடந்த காலங்களை மேற்கோள் காட்டி அதை பின்பற்றி வருகின்றனர். எதுவும் நிஜமில்லை, நிலைத்து நிற்பதும் இல்லை. இதை வரையறுத்து வாழ வழிகாட்டுவதற்காகத்தான் மதங்களும் சம்பிரதாயமும் உருவானது. ஆனால் அதுவே இன்று தடம் புரண்டு போய்கொண்டிருக்கிறது. ஆக மானுட அறிவு வளர்ச்சி பெற்று எதை வாழ அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது? ஆக மானுட அறிவு வளர்ச்சி பெற்று எதை வாழ அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது, வாழ வழிகாட்டி கொண்டிருக்கிறது? எத்தனை சுனாமிகள், எத்தனை கொரோனாக்கள் வந்து கோரத்தனமாய் அழித்த அடிசுவடின் ஈரங்களும் வெப்பச்சலனங்களும் பெரும்பாலும் ஆறாவது வடுவாய் இருப்பது உங்கள் சிந்தனையை ஏன் சீர்தூக்கி பார்க்க வைக்கவில்லை? அது மட்டுமல்ல, உலகம் எங்கும் ஆங்காங்கே நடக்கும் போர்கள், அதனால் ஏற்படும் அழிவுகள் எத்தனை ஏழை மக்களை, குழந்தைகளை, அவர்களுக்கான கனவுகளை நிறைவேற்றுவதாக நினைத்து உழைத்து பெற்ற சன்மானத்தை, இருப்பிடத்தை, உடை, உணவு, உயர்ந்த எல்லா கட்டிடங்களை, அரசுத்துறை கட்டிடங்களை, நினைவில்லங்களை, ஆலயங்களை எல்லாம் கான்கிரீட்டு சாம்பல் குவியலாய் அனைத்து ஜீவன்களையும் கபலீகரம் செய்தவாறு அழித்து கொண்டிருக்கிறது. சிந்தியுங்கள். இதற்காகத்தான் மானுட வாழ்க்கையா? எந்த ஜீவன்களுக்கும் இல்லாத தனித்துவம் மானுடத்துக்கு இதற்காகத்தான் உருவாக்கப்பட்டதா? எந்த ஜீவனுக்களுக்கும் இல்லாத தனித்துவம் மானுடத்திற்கு இதற்காகத்தானா? குறைந்தபட்சம் கலிங்கத்து பரணியை சொல்கின்ற நிகழ்வுகளையாவது உங்களால் நினைவு கூர்ந்து பார்க்க முடிகிறதா? இரண்டாம் உலகப் போர் வரை நிகழ்ந்த நிகழ்வுகளின் பாடம் உங்களுக்கு வழிகாட்டியாய் ஏன் அமையாது போய்விட்டது? இரண்டாம் உலகப் போர் வரை நிகழ்ந்த நிகழ்வுகளின் பாடம் உங்களுக்கு வழிகாட்டியாய் ஏன் அமையாது போய்விட்டது? இதையெல்லாம் சிந்திக்காமல் முதல்வராகி, பிரதமராகி, சர்வதிகாரியாகி, ஏன் நீ ஆண்டவனாகினாலும் என்ன சாதித்து விட்டு நிலை நிறுத்தி விட்டு சென்று விட முடியும் என்று நினைக்கின்றாய்? ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இயற்கை யார் யார் என்னவாக வேண்டும் என்று நிர்ணயித்து வைத்து இருக்கிறது. அதை மீறி எதுவும் ஒருபோதும் நடக்க முடியாது. இந்த இயற்கை யார் யார் என்னவாக வேண்டும் என்று நிர்ணயித்து வைத்திருக்கிறது. அதை மீறி எதுவும் ஒருபோதும் நடக்க முடியாது. நீ எத்தனை கிரகங்களை கண்டுபிடித்தாலும், அங்கு சென்று வாழ்ந்தாலும், ஆக உன் உடல் பலம் என்னவோ அதுவே உன் வாழ்நாள் முழுவதும் உன் உடன் வருவதில்லை. ஆக உன் உடல் பலம் என்னவோ அதுவே உன் வாழ்நாள் முழுவதும் உன் உடன் வருவதில்லை. நீ ஓடி ஓடி எவ்வளவு கற்றாலும் அந்த அறிவும் உன் கூட வரப்போவதில்லை. ஒரு கட்டத்தில் உன் நினைவு தடுமாறி நீ யார் என்பது தெரியாமலேயே அழிந்து போவாய். புரிதலோடு சிந்தியுங்கள். எதுவானாலும் இயற்கையின் முடிவு ஒன்றுதான். மாற்றவும் முடியாது, மாறவும் மாறாது. மகாத்மா காந்திஜியின் அகிம்சை அறவழியில் வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன், வணக்கமுடன். KKR